இருக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சுகன்யா அவங்க கூட பேச வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு ஆட்டிசம் துறை சிறப்பு மையத்தின் துணை தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் குழந்தைகள் நலப்பிரிவின் ஓய்வு பெற்ற இயக்குனர் டாக்டர் ரெமா சந்திரமோகன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ மேம். தேங்க்யூ. ஓகே மேம், இப்போ இந்த ஆட்டிசம் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டிசம் அப்படின்னா என்ன மேம், நீங்கள் சொல்லுங்கள். ஆட்டிசம்ங்கிறது ஒரு மூளை சார்ந்த ஒரு வேறுபாடு. அது முன்னாடி அது ஒரு குறைபாடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது இஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங். அந்த மூளை மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லாமல் வேறு விதமாக செயல்படுது. அதுதானே தவிர இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிரெயின். ஸோ அதனோட கனெக்ஷன்ஸ் வேறையாக இருக்கும். அதனுடைய ஒரு சில பார்ட்ஸ் பெருசாக இருக்கும், ஒரு சில பார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி குழந்தையோடைய செயல்பாடு இருக்கும். ஓகே, ஆக்சுவலி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? ஆட்டிசமுடைய சிம்டம்ஸ் பெரும்பாலும் ஒரு 1.25 1.5 வயசுக்குள்ளே தான் சாதாரணமாக நமக்கு வர குழந்தைங்க அந்த வயசில் தான் கண்டுபிடிச்சி நமக்கு ரெஃபர் ஆகுறாங்க. ஸோ ஏன் அந்த டைம் வரைக்கும் டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் பேச்சில் தடைப்படுது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. இன்னொன்று சோஷியல் இன்ட்ராக்ஷன், மற்றவங்க கூட பழகிறது, பேசுறது, அப்புறம் பேர் கூப்பிடும்போது திரும்பி பார்க்குறது. இந்த 3 பிரச்சனைக்காக தான் குழந்தைய நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க. இந்த 3மே ஒரு 9 to 10 monthஸில் ஆரம்பிக்கிற சிம்டம்ஸ். ஆனால் அது ஏன் அப்புறம்தான் தெரியுதுன்னா, சரி இது சரியாகும், இந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் சரியாகும், கொஞ்சம் நாளில் பேசிடும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 1.25 வயசில் சரி இந்த குழந்தை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலையேன்ட்டு தான் நம்மக்கிட்ட கொண்டு காட்டுறாங்க. ஆனால் ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ், ரொம்ப அதிகமாக இருக்கிற ஆட்டிசம், சிவியர் ஆட்டிசம்ங்கிற கேட்டகரியில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கண்ணே பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இது 1.5 வயசுக்கு மேலே தான் வராங்கன்னு சொல்கிறீங்க. பட் இதை பிறந்த உடனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தைகளுக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருக்குன்னு ஒரு டாக்டராக உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? பிறந்த உடனே கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். யூஸ்வலாக ஒரு 6 வாரத்தில் குழந்தை முகம் பார்த்து சிரிக்கும்னு சொல்லுவோம். அந்த 6 weeks to 8 weeksக்குள்ளே அந்த குழந்தை முகம் பார்த்து சிரிக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சிவியர் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஐ கான்டாக்டே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது ரொம்ப ஹை லெவல் ஆஃப் சஸ்பிஷன். சரி இந்த குழந்தைக்கு இருக்கான்ட்டு நம்ம அந்த அளவுக்கு பார்த்தா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர 6 மாதத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே டாக்டர், இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது மரபணு பிரச்சனையா டாக்டர்? பேசிக்காக அதுதான் நாங்கள் நினைக்கிறோம். ஒரு 70% ஆஃப் த கேசஸில் தெர் இஸ் அ ஜெனட்டிக் பேசிஸ். ஓகே, சாதாரணமாக இந்த ஒரு சில கண்டிஷன்ஸ் லைக் டவுன் சிண்ட்ரோம்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்குது, ஜெனட்டிக்ஸ். ஆனால் ஆட்டிசமில் நிறைய கண்டிஷன், நிறைய ஜீன்ஸ் அசோசியேட்டடாக இருக்குங்கிறதுனால ஒரு சிங்கிள் ஜீன் சரி இது இருந்தால் ஆட்டிசம் அந்த மாதிரி நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில ஜீன்ஸ் அசோசியேட் ஆகி அந்த குழந்தைக்கு இருந்ததுன்னா வேறு சிம்டம்ஸ் இருக்கும். அந்த குழந்தைக்கு முகத்தில் ஒரு சில சிம்டம்ஸ் பார்க்குறோம், இல்லைனா ஒரு சில சைன்ஸ் பார்க்குறோம், அதனோட ஒரு சில ஸ்கின் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிண்ட்ரோம் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நாங்கள் ஃப்ரெஜைல் எக்ஸ் சிண்ட்ரோம் இல்லைனா டியூபரஸ் ஸ்க்ளெரோசிஸ் அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸில் அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஜீன்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம். மற்ற இதில் நம்மளால் ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸ் இதுக்கு கிடையாது. ஓகே டாக்டர், ஒரு குடும்பத்தில் யாருக்காவது ஆட்டிசம் இருந்திருக்கு இல்லை இருக்குது அப்படின்னா அந்த தாய் தந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆட்டிசம் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக வரணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஆனால் அது கண்டிப்பாக சாதாரண பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 1% கீழே ஒரு சைல்டுக்கு ஆட்டிசம் வரத்துக்கான சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஒரு குழந்தை ஒரு பேரண்ட்டுக்கு இருந்ததுன்னா அது 10 மடங்கு, இப்போ 10 to 20% சான்ஸ் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ குடும்பத்தில் யாருக்காவது இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கான ஆட்டிசம்கான சான்சஸ் அதிகமாகுது. ஓகே டாக்டர், இப்போது இவங்க மற்ற குழந்தைகள்லேருந்து எப்படி வேறுபடுறாங்கன்னு ஒரு மருத்துவராக நீங்கள் நினைக்கிறீங்க? வேறுபடுறதுன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கிடையாது,
பேச்சு வந்து கம்மியாகும், இல்லைன்னா நான் வேர்பல் பேசாமலே இருப்பாங்க. சோஷியல் மற்றவங்க கூட பழகிறதுல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவங்களால மற்றவங்க கூட சேர்ந்து பழக முடியாது. சேர்ந்து பழகி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய இமோஷன்ஸை புரியாது இந்த குழந்தைங்களுக்கு. ஆனால் ஒரு சில விதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அவங்களால ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக பார்க்க முடியும். அந்த ஃபோக்கஸ்னால அவங்க வந்து நிறைய மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸஸாக இருப்பாங்க, சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் கொஞ்சம் ஜீனியஸஸாக இருப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியுங்கிறதுனால. ஸோ இவங்களால ஜென்ரலாக ஒருத்தங்க கூட பழகிறதுல தான் மெயின் ப்ராப்ளமே இருக்குது. அந்த விதத்தில் அவங்க வந்து மற்ற குழந்தைங்கள விட மற்ற குழந்தைங்க கூட விளையாடணும் அந்த மாதிரி அதெல்லாம் தோணவே தோணாது. ஸோ ஏதாவது பார்த்தா நம்ம ஒரு நிலாவை பார்த்தா பாருங்க அப்படின்னு மற்றவங்கள ஜாயிண்ட் அட்டென்ஷன் சொல்லுவோம். குழந்தைய அம்மாவை கூட்டிகிட்டு பாருமா இது நிலா இருக்குன்ட்டு அந்த மாதிரி ஜாயிண்ட் ஷேர்டு ப்ளஷர்ஸ் எல்லாம் இந்த குழந்தைக்கு இருக்காது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்டா இல்லை ஒரு டேலண்ட் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன மாதிரிலாம் கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? சாதாரணமாக பேரண்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஒரு குழந்தைய வந்து ரொம்ப அடம் பிடிக்குது, இவங்களால வந்து பேச முடியாததுனால ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அதுவே வந்து ஆங்கராக மாறலாம், அக்ரெசிவ் நேச்சராக இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து காம் பண்ணுறதுக்கு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பாட்டு போடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கேம் விளையாட சொல்லுவாங்க அந்த குழந்தைய காம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க நோட்டீஸ் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு வந்து மியூசிக் பிடிக்குது, அப்புறம் மெதுவாக அந்த குழந்தை பாட ஆரம்பிக்கலாம். ஸோ அதிலேருந்து ஒரு சில குழந்தைங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க இந்த சில்ட்ரன் வித் ஆட்டிசம். ஸோ அதை நாங்கள் கவனிச்சிருக்கோம். அடுத்தது வந்து தெரப்பிக்கு போகும்போது, ஸோ தெரப்பிலையும் அவங்க வந்து ஒரு சில டேலண்ட்ஸை வந்து வெளிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களால எழுத முடியும். ஒரு சில குழந்தைங்களால் பேச முடியலனாலும் எழுத முடியும். போய்ட்ரி எழுதலாம், கதை எழுதலாம், இல்லை தே கேன் ஹாவ் ஸோ மச் மற்ற ஸ்கில்ஸை வந்து அவங்க டெவலப் பண்ணுறது வந்து ஒன்று பேரண்ட்ஸ் மூலமாக இல்லைன்னா டீச்சர்ஸ் ஸ்கூலில் கண்டுபிடிக்கலாம். மூணாவது வந்து தெரப்பி போகிற இடத்துல அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நிறைய டேலண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்டு இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் தாய் தந்தை அப்படிங்கிறவங்களோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது? பங்கு வந்து முழுசாக இட் இஸ் த பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸுடைய என்ன சொல்கிறது, எவ்வளோ தூரம் அந்த பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அந்த குழந்தையோட லைஃப்பில் அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு வந்து திறமை வெளிப்படுறது, குழந்தையுடைய பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் குறையிறது, குழந்தையுடைய அவுட்கம் இம்ப்ரூவ் ஆகிறது எல்லாமே பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த குழந்தைக்கு இருக்கிற கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த ஹாப்பினஸ் இருந்தால் தான் அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக வளர்த்த முடியும். ஸோ அது வந்து தெரப்பிக்கு கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, மருந்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸுடைய ரோல் ரொம்ப பெருசு இந்த குழந்தை வளர்ப்பில். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி, ஏன்னா இந்த குழந்தைக்கு வந்து திடீர்னு ஒரு மூட் ஸ்விங்ஸ் வரும், திடீர்னு ஹையாக இருப்பாங்க, திடீர்னு லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்குமா? ஆட்டிசம் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மூட் ஸ்விங்ஸுக்கோ இல்லை ரொம்ப ஹையான ஒரு ஃபீல் இல்லை லோவான ஃபீல் அப்படின்றது எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்குமா? இல்லை, நாங்கள் யூஸ்வலாக நம்ம அதுக்கு பேர் வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஸோ மைல்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை ரொம்ப சிவியராக இருக்கலாம். லைட்டாக பேசுகிற குழந்தைங்களாக இருக்கலாம், நிறைய பேசுகிற குழந்தையாக இருக்கலாம். ஹை அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம்னு சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கிறதே நமக்கு தெரியாது, நல்லா பேசுவாங்க, ஆனால் சோஷியல் இன்ட்ராக்ஷனில் மட்டும் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அவங்களால வந்து நல்ல வேலையை பெரிய வேலையை கூட எடுத்து நல்லபடியாக பண்ண முடியும். ஆனால் அவங்களால வந்து மற்றவங்க இமோஷன்ஸை புரிஞ்சிக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இந்த பிகாஸ் சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் தான் இவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம how do we identify that they are having a problem is அவங்களுக்கு வந்து ஒரு சில எக்ஸாமுக்கு போகும்போதோ அவங்க ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு வச்சு தான் நம்ம வந்து ஹை அண்ட் ஆட்டிசமை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ மற்றபடி we will some of the children நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது அப்படியே வந்து மைல்டாக இருந்துக்கிட்டு பேரண்ட்ஸுடைய இன்வால்மெண்ட்டில் அப்படியே அவங்க வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஆகி ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் மட்டும் அதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அது ஒரு ஸ்பெக்ட்ரம்.
ஓகே டாக்டர், இந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் ஆர் லைஃப் சேஞ்சஸ் கொடுக்கறது மூலயமா இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடலாம், இல்லைனா அதை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க டாக்டர்? ப்ரிவென்ஷன் கேட்குறீங்களா? prevention. ஸோ இதை வந்து நமக்கு எந்த குழந்தைக்கு வரும்ன்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்ம சாதாரணமாகவே நம்ம ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து குழந்தை கூட செலவு பண்ணுற டைம், பேரண்ட்ஸால் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த டைமில் தான் குழந்தைக்கு வந்து நிறைய புது புது கனெக்ஷன்ஸ் பிரெயினில் ஃபார்ம் ஆகுது. அது வந்து எக்கச்சக்கம்னா ட்ரில்லியன்ஸ் கணக்கில் சினாப்சஸ் ஃபார்ம் ஆகுது, கனெக்ஷன்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரெயினில். ஸோ இதெல்லாம் நம்ம புது புது ஐட்டம் சொல்லி கொடுக்கறது, குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, புக்கு படிக்கிறது, இல்லை குழந்தைக்கு ஹாபீஸு, ஸ்போர்ட்ஸு, விளையாடுறது, இதிலெல்லாம் தான் புது கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து பேரண்ட்ஸ் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு அவுட்கம் இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் சில்ட்ரனுக்கு. இதே மாதிரி ஒரு ரொம்ப மைல்டாக லைட்டாக இருக்கிற ஆட்டிசம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டுபிடிக்காமல் அந்த குழந்தை அப்படியே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும். ஆனால் அதை தவிர இப்போ நமக்கு ஆட்டிசம் ப்ரிவென்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இதுக்கான காரணம் நம்மளால் இன்னும் சரியாக கண்டுபிடிக்காத பட்சத்தில் மேபி ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சி, ஒரு நார்மல் சைஸ்டு பேபி, இப்போ ஒரு மதருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லை கர்ப்பமாக இருக்கும்போது, அந்த குழந்தையும் வந்து முழு மாதத்தில் நல்லபடியாக பிறக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக தாய்ப்பால் குடிச்சு நல்லா தேறிட்டு வர குழந்தைக்கு மேபி we can think that this child may not have autism. பட் இதுவே வந்து ஒரு குறை மாதத்தில் பிறந்த குழந்தை, இல்லைனா ரொம்ப நாள் கண்ணாடி ரூமில் இருக்கிற குழந்தை, இல்லைனா அம்மாவுக்கு வந்து பிரச்சனை இருக்கிறது, ஏதாவது மேபி சம் இன்ஃபெக்ஷன், சிவியர் இன்ஃபெக்ஷன், இல்லைனா ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அந்த கர்ப்ப பையில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப ஹாப்பி என்வாயன்மெண்ட் இல்லை, கண்டியூசிவ் என்வாயன்மெண்ட், ப்ரெக்னென்சி கண்டினியூ ஆகிறதுக்கான என்வாயன்மெண்ட் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு மூல பாதிப்பு ஏதாவது ஒரு விதத்தில், நாட் நெசசரிலி ஆட்டிசம், ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த குழந்தைக்கு மூல பாதிப்பு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னென்சி, ஹாப்பி ப்ரெக்னென்சி, ஒரு நல்லபடியான ஒரு ஃபுல் டர்ம் பேபி மீன்ஸ் இட் மீன்ஸ் தட் மோஸ்ட் ஆஃப் த பிரெயின் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம தடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியே இல்லைனா கூட இந்த ப்ரெக்னென்ட் டைமில் சில ப்ராப்ளம்ஸ் வருது, ஒரு வைரஸ், அதுதான் ஆட்டிசம் மட்டும் கிடையாது, எனி பிரெயின் ப்ராப்ளம். நாங்கள் அதை வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டிசம்ங்கிறது நியூரோ டைவர்ஸ் கண்டிஷன். நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ்க்கும் டைவர்ஸ் கண்டிஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸுங்கிறது மூளையில் ஒரு பாதிப்பு இருக்குது, ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரல் பாதிப்பு இருக்குது, அது செரிப்ரல் பால்சியாக இருக்கலாம், இல்லைன்னா இன்டெலெக்சுவல் இம்பேர்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த நியூரோ டைவர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஆட்டிசம், ADHD, அப்புறம் லேர்னிங் டிசபிலிட்டி, இந்த மூணும் வந்து டைவர்ஸ் அப்படின்னு வரும். அதில் என்ன ப்ராப்ளம்? பிரெயினுடைய ஃபங்க்ஷனிங்கில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் MRI பண்ணிங்கன்னா கூட நார்மலாக இருக்கும். ஆனால் நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் குழந்தைங்களுக்கு MRI பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனை கண்டுபிடிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து இவங்களெல்லாம் வந்து நாங்கள் நியூரோ டைவர்ஸ், தே ஆர் டிஃப்ரெண்ட் பட் நாட் லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்த விதத்துலேயும் அவங்க குறைஞ்சவங்க இல்லை, அவங்க வித்தியாசமாக இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த ஆட்டிசம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜோ இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, சில குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கொஞ்சம் இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதிகமாக இருக்கிற ஒரு ஆட்டிசம் ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? இதே ஸ்பெக்ட்ரம் இஸ் த சேம். அதாவது குழந்தை வந்து கூப்பிட்டா பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, மற்றவங்க கூட பழக மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், சோஷியல் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸு, ஸ்பீச்சில் ப்ராப்ளம் இருக்கும். அதே அப்புறம் ரெப்படிட்டிவ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் மூமெண்ட்ஸ், ஒரு சில ஆக்டிவிட்டீஸை மட்டும்தான் பண்ணுவாங்க, திரும்பி திரும்பி பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்டால் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ருட்டீன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை இப்போ ஒரு பெண் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல தான் இருக்கணும், இல்லைன்னா சாப்பாட்டில் நீங்கள் ரைஸ் இங்கே போட்டு குழம்பு அங்கே போட்டிங்கன்னா அப்படி தான் போடணும். நீங்கள் குழம்பு இந்த பக்கம் போட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து அது இட் இஸ் ஸோ யூஸ்ட், எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், என்னுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் மாற்றணும்னா மெதுவாக அந்த குழம்பை இன்னும் கொஞ்சம் கிட்ட போட்டு குழந்தைக்கு வந்து அதை பழக்கி அதை விஷுவலாக பார்த்து, எல்லாமே விஷுவலாக பார்த்து தான் அந்த குழந்தைக்கு கேட்டு அது புரிஞ்சுக்கிட்டு
புரிஞ்சுக்காது. எல்லாமே விஷுவல் கியூஸ். எப்படி டாய்லெட்டுக்கு போகணுங்கிறது கூட நம்ம பிக்சர் கார்ட்ஸ் மூலமாக காமிச்சு அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும். முதல்ல போகணும், கை வாஷ் பண்ணணும், உட்காரணும், பேண்ட்டை கழட்டுறது எல்லாமே நம்ம வந்து விஷுவல் கியூஸ்னால சொல்லி கொடுக்கணும். ஓகே டாக்டர். ஆக்சுவலி ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஸ்கூல்ஸ் இருக்குது. பட் ஆட்டிசம் இல்லாத குழந்தைங்களோட இவங்க நார்மலாக ஒரே ஸ்கூலில் இருந்து படிக்க முடியுமா? அவங்க வந்து நாங்கள் அதுதான் ஏம் பண்ணுறோம். நாங்கள் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனை தான் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். ஏன்னா இந்த குழந்தை மற்றவங்க கூட இருந்து பழகி படித்தாதான் எப்படி நார்மல் சைல்டு இருக்கும்ன்ட்டு அந்த சைல்டுக்கும் தெரியும். அவங்களுக்குள்ளே பழகினாங்கன்னா அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, இன்னொரு குழந்தை வேறு இடத்துல திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம், 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. ஆனால் இதுவே கூட ஒரு நார்மல் சைல்டு இருந்ததுன்னா இட்ல எங்கேஜ் திஸ் சைல்டு, பேசுவாங்க. அப்புறம் இவங்க குழந்தைக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா இந்த சைல்டு போய் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அந்த நார்மல் சைல்டு கேன் பி அ பட்டி இந்த கிளாஸ். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு நார்மல் ஸ்கூலில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் தேவைப்படுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி என்னால் படிக்க முடியலைன்னா என்னால் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் சொல்லி கொடுங்கங்கிறது தான் ஏம். அப்போ ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் வந்து காலையில் மட்டும் இவங்க ரெகுலர் ஸ்கூலுக்கு போய் மத்தியானத்துக்கு மேலே ரிசோர்ஸ் ரூம் இன்னொரு இடத்துல 1-on-1 எஜுகேஷன் அவங்க கொடுக்கணும் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிவியராக இருக்கிறது மாடரேட் டு சிவியர் ஆட்டிசமுக்கு வந்து ஷேடோ டீச்சர்ஸ்ன்ட்டு டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் கூடவே இருப்பாங்க 1-on-1. வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் would have employed அந்த ஷேடோ டீச்சர். என்ன ஸ்கூல் வில் ஆல்சோ ப்ரொவைட் ஷேடோ டீச்சிங்க்குன்ட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. அவங்க முடித்தவங்க தான் இந்த கோர்ஸ் இந்த ஜாப் எடுக்க முடியும். அவங்க வந்து அந்த குழந்தை கூடவே இருப்பாங்க. குழந்தை கூட இருந்து they'll be the link between the child and the teacher. ஸோ அவங்க வந்து they will facilitate அந்த சைல்டுடைய எஜுகேஷன். ஓகே டாக்டர். நீங்கள் வந்து இது நீங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா அதனோட சிம்டம்ஸ் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தெரப்பியிலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நாளாகும். அதனால் நாங்கள் முதல்ல ஸ்க்ரீன் டைம் கட் பண்ண சொல்கிறோம், டிவி டைமை குறைக்க சொல்கிறோம். அந்த டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இன்டராக்டிவாக பேரண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணணும், இல்லைனா சிப்ளிங்ஸ் கூட, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட. அவங்க விளையாடி அந்த இன்டராக்ஷன் வரும்போது தான் சோஷியல் கம்யூனிகேஷன் வரும். ஓகே டாக்டர். இப்போது உங்கள் சென்டரில் நீங்கள் என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் மெயின் எய்ம் வந்து எல்லா தெரப்பியும் வந்து அண்டர் ஒன் ரூஃப். ஏன்னா ஒரு சில சென்டர்ஸில் வந்து ஸ்பீச் தெரப்பி இருப்பாங்க, ஆக்குபேஷனல் தெரப்பி வேறு இடத்துல இருப்பாங்க. ஸோ இங்கே போகணும், அப்புறம் திருப்பியும் ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகணும். அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் எல்லா தெரப்பி சர்வீசஸும் ஒரே அண்டர் ஒன் ரூஃப் கொடுக்கணும் தான் எங்கள் மெயின் எய்ம். ரெண்டாவது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு தெரப்பிக்கும் ரொம்ப காஸ்ட். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் அவங்களால வந்து பணத்தை புரட்டி வந்து தெரப்பிக்கு பண்ணுறதுக்கு டிலே பண்ணுவாங்க. நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து 3 மாதம் கூட ஆகலாம். ஸோ எத்தனை நாள் அவங்க பேஷண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எவ்வளோ பண்ணாலும் சரியாகாது. அப்போ யாராவது வந்து இந்த மருந்து குடிங்க, இந்த மருந்து குடிச்சிங்கன்னா ஆட்டிசம் உடனே க்யூர் ஆகும்ன்ட்டு யாராவது வந்து ஆல்டர்னேட் மெடிசனில் சொல்லும்போது இவங்களுக்கு நேச்சுரலாக வந்து சரி அதுவும் ட்ரை பண்ணலாமே, அது நிறைய காசு இருக்கும் அந்த மருந்து. ஸோ அவங்களுக்கு அது தெரியாமல் அதை போய் இப்போ ஆட்டிசம்க்கு க்யூர் கிடையாது. ஸோ இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங்கிறதுனால நம்ம வந்து அவங்களுடைய கோமாபிட்ஸ், ஆட்டிசம் மட்டும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் கூட இருக்கிற ADHD இல்லைனா ஒரு 30% குழந்தைங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் தான் குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு 30% குழந்தைக்கு IQ கூட கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட இருக்கிற பிரச்சனைங்கிறதுனால தான் குழந்தைக்கு வந்து அந்த அவுட்கமும் அதை டிபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே டாக்டர். நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி பேசணும். இப்போது எனக்கு வந்து ஜென்ரலாக இந்த கேள்வி வந்து நிறைய டாக்டர்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் இருக்கவங்ககிட்ட நான் கேட்பேன். இந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களான பிறகு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற இடங்களில் ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களா? வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இதுதான் இப்போதைக்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்வி. ஏன்னா இப்போது வந்து ஆட்டிசம் இப்போ ஒரு 20 வருஷமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைங்கள்லாம் இப்போ அடல்ட்ஸ் ஆயிருக்காங்க. இவங்கெல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அவங்க சொந்தமாக ஒரு வேலையை பண்ணி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எல்லா முயற்சியும் நாங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு இதுக்கு மேலே வராது. அகாடமிக் எக்ஸலன்ஸை வந்து நம்ம தேடி போகிறது இல்லை. ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் முதல்ல அவங்க வந்து சொந்த வேலையை பண்ணணும். அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எஃபர்ட்டாக இருக்கும்.
அப்புறம் ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு, பேசிக் ஸ்கில்ஸ். இப்போ பேக்கரி, பேப்பர் மேக்கிங், வெஜிடபிள் கட்டிங். ஏன்னா அவங்க கிச்சனில் போய் சாண்ட்விச் பண்ணலாம், அவங்க வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ணலாம், பேப்பர் பேக்ஸ் பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணலாம். ஸோ அவங்களால ஒரு சின்ன எக்ஸிபிஷன் வச்சுக்கிட்டு அவங்க ப்ராடக்ட்ஸை விற்கலாம். இல்லை ஒரு சில பெரிய கம்பெனிஸில் கூட போய் வேலை, ஃப்ரண்ட் டெஸ்க் வேலை பண்ணலாம். ஸோ அந்த ரிப்பீட்டடாக கம்ப்யூட்டரில் ஏதாவது டேட்டா என்ட்ரி பண்ணலாம். ஸோ நிறைய ஜாப்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஐக்கியம், அவங்க ஃபங்க்ஷனிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதை நம்ம தேடி பிடிச்சி அவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க கம்யூனிட்டியில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களால முடியுன்ற நம்பிக்கை ரெக்ரூட்டர்ஸ்க்கும் வரணும். அது வந்து நம்ம மாதிரி ஆட்கள் அதை வந்து கொண்டு வரணும். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான வேலைகளை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது மற்றவங்களை விடவும் சிறப்பாக செய்வாங்க. ஏன்னா அவங்க ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் சொல்லும்போது ரொம்ப சூப்பராக செய்வாங்க. ஸோ ரெக்ரூட்டர்ஸ் கண்டிப்பாக இதை ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க, டீட்டெயில்ஸ்க்கு அட்டென்ஷன் கொடுப்பாங்க அவங்க. ஸோ தட் இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஆக்சுவலி இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே எனக்கே தெரியல. உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு ஆட்டிசம் துறை சிறப்பு மையத்தின் துணை தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் குழந்தைகள் நல பிரிவின் ஓய்வு பெற்ற இயக்குனர் டாக்டர் ரெமா சந்திரமோகன் அவர்கள் கூட தான் இந்த ஒரு மணி நேரம் பேசினோம். ரொம்ப நன்றி டாக்டர். எங்கள் நிலையத்துக்கு வந்து என்னோட டவுட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பொதுவாக சொன்ன கருத்துக்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் டேயில் எனக்கு ரெயின்போ எஃப்எம் மூலமாக உங்ககிட்ட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. நிறைய விஷயம் ஆட்டிசம் பற்றி விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும், அவங்க அக்செப்டன்ஸோடு இவங்களை செலிப்ரேட் பண்ணணும் தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.